தன் சக்தியை நம்புபவன், தன் பணத்தை நம்புபவன், தன் செல்வாக்கை நம்புபவன், தன் ஆளுமையை நம்புபவன், தன் வியாபாரத்தை நம்புபவன், தன் பிள்ளைகளை நம்புபவன், தன் குடும்பத்தை நம்புபவன், தன் மால் செல்வங்கள் அனைத்தும் சொத்துக்கள் அனைத்தும் தன்னை பெரிய அளவுக்கு காப்பாற்றும் என்று நம்புபவன் தான் 190% இருப்போம். 10% மக்கள் தான் அல்லாவை சார்ந்து வாழக்கூடியவர்களாக இருப்போம் சகோதரர்களே. அந்த நபராக ஹஜ்ரத் மரியம் இருந்தாங்க. துவாவில் 2 வகை இருக்கிறது சகோதரர்களே. ஒன்று சுரத்தில்லாத துவா, எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் ஒப்புக்கு சப்பாக்க ஏதோ ஓதுகிறோம் அப்படின்ற பேரில் கேட்கிறோம் என்ற பேரில் கேட்கப்படக்கூடிய துவா. இன்னொன்று உயிரின் ஆழத்திலிருந்து, உணர்வுகளின் ஆழத்திலிருந்து அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு தரக்கூடும், உலகத்தில் மனிதனுடைய கணிப்புகளை தவிடுபடியாக்கிவிட்டு என் ரப்பு எனக்கு நிச்சயமாக இரக்கம் காட்டுவான், கருணை காட்டுவான் என்ற ரீதியில ஒரு மூமின் வைக்கக்கூடிய பலமான நம்பிக்கையின் வெளிப்பாடாக வரக்கூடிய துவா. இந்த துவா இறைவனால் 2 விதமாக சுவீகரிக்கப்படுகிறது. ஒன்று அவன் கேட்ட துவாவை அல்லாஹ் தருவது, இன்னொன்று அவனுடைய ஈமானுக்கான சவாபை தருவது. இந்த 2ம் ஒரு சேர பெற்ற ஒரு அருமையான மனிதரை பற்றி தான் இந்த வார தினத்தில் நான் ஓதிய குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொன்ன ஒரு வசனத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொண்டோம். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமான பெண்ணாக படைத்தான். அவங்கள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய வரமாக கொடுத்தான். அவங்களுடைய தாய் தகப்பன் இம்ரானும் அவங்களுடைய துணைவியாரும் தனக்குன்னு சொல்லி, இங்க வாங்கல, இப்படி உட்காருங்களேன், டியூஷன் போறீங்களா, ஒரு வரமாக கொடுத்தான். எப்படி கொடுத்தான்னு சொன்னா, அவங்க தாயும் தகப்பனும் பலமாக நம்பிக்கை வச்சாங்க தன்னுடைய ரப்பு தன்னை விடமாட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத போது அவங்க ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தினாங்க. நாமளும் அப்படிதான் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலான்றதுக்கு இந்த குர்ஆன் நமக்கு கடை திறந்து வழிகாட்டுகிறது. ஒரு நல்ல அமலை நம்ம இஹ்லாஸா செஞ்சிருப்போம். இந்த பேரு புகழ் அப்படி இப்படி ஆச்சா பூச்சா அந்த மாதிரிலாம் இல்லாம தனிப்பட்ட முறையில யாருக்குமே சொல்லாம ஒரு பாதுகாப்பு பெட்டகமா ஒரு நன்மையை செஞ்சிருப்போம். அந்த நன்மை நமக்கும் நம்ம படைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நன்மையை சொல்லி காட்டி துவா செய்யலாம். அந்த நன்மையை என்ன செய்யலாம்? சொல்லி காட்டி துவா செய்யலாம். படைச்சவன் கோச்சுக்கிற மாட்டான். அது என்னது நீ சொல்லி காட்டுற அப்படின்னு கோச்சுக்கிற மாட்டான். மற்றவன்கிட்ட சொல்லக்கூடாது. மற்றவங்கள்ட்ட போயிட்டு ஒரு காலத்துல எப்படி செஞ்சேன்னு தெரியுமா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிங்கன்னா வேல்யூபிள் போயிடும். உங்களை படைச்சவன்ட்ட நான் என்னென்னலாம் பண்ணப்பா உனக்காகன்னு கேட்கலாம். அல்ல, தப்பு இல்லை. மனிதன் செய்யக்கூடிய ஒரு கிறுக்குத்தனத்துல ஒண்ணு என்னன்னா, தான் செய்த சேவைகளை பட்டவர்த்தனா நடப்புன்னு போட்டு எல்லாத்தையுமே நாசமாக்கிடும். அப்படி செய்யக்கூடாது. துவாவை நீங்க ஒரு பர்டிகுலர் துவாவை நீங்க கேட்கணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி இறைவனுக்காக மட்டும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அது நீங்க தெரிஞ்சு அப்படி ஒன்றும் பெருசா உங்களை யாரும் புகழவும் தேவையில்லை, பாராட்டவும் தேவையில்லை. அந்த பாராட்டு ஒண்ணுக்கும் இல்லாதது. அது படைத்தவனுக்கு மட்டும் தெரிந்து அவன் கல்புல உங்களை தேக்கி வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் பின்னாடி உதவுவான், பின்னாடி நமக்கு கருணை காட்டுவான்றதுக்காக நீங்க செய்யக்கூடிய ஒரு அமல். அந்த நல்ல அமலை அல்லாஹ்விடத்திலே முறையிடலாம், சொல்லலாம். அப்படியெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நிறைய பேர் வாங்கி பெற்றிருக்கிறாங்க அல்லாஹ் இடத்துல. அல்லாஹ்வுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை. ஆனாலும் மனிதன் என்ற அடிப்படையில அழுது ஒப்பாரி வச்சு துவா செய்யறான். துவா செய்யும் போது இறைவா ரப்பே, நான் உனக்காக நான் அந்த நன்மை அன்னைக்கு இப்படி பண்ணினேன், உனக்காக நான் இன்னைக்கு இப்படி பண்ணேன், உனக்காக அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒருத்தர் வந்தாரு, இப்படி நான் செஞ்சேன், இப்படி பண்ணேன், அப்படி இப்படி பண்ணேன், இந்த உம்ராவை பண்ணேன், நான் ஹஜ்ஜ பண்ணேன், இந்த உம்ராவை நான் யார்கிட்டயுமே சொல்லலை, நான் பாட்டுக்கு போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டேன் இப்படின்னு என்ன செய்யறாரு, அல்லாவிற்கான அமல்களை பட்டியலிட்டு திருப்பி என்ன செய்யறாருன்னா ஓன்னு அழுது அல்லாவிடத்துல கேட்கிறாரு, கொடுத்துருவாங்க. அதுக்கு உதாரணமாகத்தான் இம்ரான் அவங்களும் அவங்களுடைய துணைவியாரும் நீண்ட காலத்துக்கு பிறகு பலமான நம்பிக்கை இறைவன் மீது வைத்ததனால எந்த காலத்திலும் தன்னுடைய ரப்பு தங்களை கைவிட மாட்டான் அப்படின்றதற்காக இத காலத் இம்ராத்து இம்ரான் ரப்பி, எங்களுடைய ரப்பே நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணு, எங்களுக்கு கொஞ்சம் வயது ஆகிக்கிட்டு இருக்கிறத எங்களுக்கு மலட்டுத்தன்மை வந்துருமோன்னு பயமா இருக்குது, ஒரு குழந்தைய கொடு. அந்த குழந்தைய, ஏன்னா இதுக்கு பின்னணியில தான் அந்த ஆயத்து வரும், அந்த குழந்தைய நாங்க உன்னுடைய பாதையிலேயே கொடுத்துட்றோம், ஆலிம் சார் ஆக்கிடுறோம். நாங்க என்ன செஞ்சிடறோம், ஆலிம் சாவா ஆக்கிடுறோம், இமாமா ஆக்கிடுறோம், உன்னுடைய பாதையிலேயே நாங்க கொடுத்துட்றோம். ஆனாலும் எங்க 2 பேரையும் மொட்டையா விட்டுறாதப்பா, ஊர் உலகம் எங்களை காரி துப்பிடும், குழந்தை இல்லாத
ஒரு தம்பதின்னு சொல்லிட்டு சொல்லிடக்கூடும். அதனால எங்களுக்கு ஒரு குழந்தைய கொடு, அந்த குழந்தைய உன் பாதையில் நாங்க கொடுத்துட்றோம், அந்த மகனை உனக்காகவே நாங்க தந்துடுறோம் அப்படின்னு. அவங்களுடைய கணிப்பு என்னன்னா ஆம்பளை பிள்ளைதான் அப்படின்னு. فتقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا. ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான்டா, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு குழந்தைய கொடுக்குறான். என்ன குழந்தைய கொடுக்குறான்னா, பொம்பளை குழந்தைய கொடுக்குறான், பெண் குழந்தைய கொடுக்குறான். ஆனாலும் பாருங்களேன், அந்த ரெண்டு பேருடைய ஈமான பாருங்களேன், அந்த ரெண்டு பேருடைய ஈமான பாருங்களேன். ஜகா வாங்கியிருக்கலாம். நான் நினைச்சு கேட்டது ஆம்பளை பிள்ளை, நீ என்ன பொம்பளை பிள்ளைய கொடுத்துருக்குற, பொம்பளை பிள்ளைகள் அப்படி விட முடியுமா உன் பாதையில, வீட்டுல ஒருத்தனுக்கு அடங்கில இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் பண்ணிருப்போம். அல்லாஹ்விடத்துல நீ தரல அதனால நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நீயத்து பண்ணிருப்பாங்க, இப்படி இப்படி எல்லாம் செய்வேன். அது அல்லாஹ் தஆலா நிவர்த்தி செய்திருக்க மாட்டான். அது இவனுக்கு ஹைர நினைச்சு நிவர்த்தி செய்திருக்க மாட்டான். இவனுக்கு அது ஷர்ரா இருக்கும், தீங்கா இருக்கும்னு சொல்லி அந்த துவாவையும் ஒப்புக்கொள்ளாம இருந்தாண்டா இவரு வைராக்கியம் முடிக்கிறாராம். எப்படி வைராக்கியம் முடிக்கிறார், இதான் கொடுக்கல நானும் தரல அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நியத்தை பண்ணிட்டா கொடுத்துருங்க. அது நடக்குதோ நடக்கலையோ, என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், இது நடக்கணும்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், நடக்கல, அப்ப நீங்க என்ன பண்ணணும்டா, யார் ரப்பே இது நடந்துட்டா எனக்கு பாதிப்புன்றதுனாலதான் நீ நடத்தல, உள்ளமெல்லாம் சந்தோஷப்பட்டுரும் அல்லாவுக்கு. நீ செஞ்சு பாருங்க பார்ப்போம். உள்ளமெல்லாம் என்ன செஞ்சிடும், குளிர்ந்துரும் அல்லாவுக்கு. சார் என்ன மாதிரி அடியா இவன், என்ன மாதிரி பர்சன் இவன், நான் கொடுக்காமல் இருந்தும் கூட உள்ளத்தாலோ உதட்டாலோ என்னை ஒரு துளி கூட அவன் குறைபட்டுக் கொள்ளவில்லை. நிச்சயமாக கொடுப்பான். எப்படி கொடுப்பான் தெரியுமா, ஒண்ணுக்கு டபுளா கொடுப்பான், ஒண்ணுக்கு ட்ரிபிளா கொடுப்பான். நாம என்ன செய்யறது இல்ல, நம்மள மாதிரியே ஆண்டவனை ஒரு ஸ்டேஜ்ல வச்சுக்கிட்டு நீ தரல அதை நான் கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு பேருக்கு கண் துடைப்பு நாடகம் மாதிரி எங்கேயோ 150 கொடுத்துட்டு பேசாம இருக்கிறது, அதுனா அதை கொடுக்கறது கிடையாது. சில பேர் ஆக வடிகட்டிய கஞ்சனாத்தான் வாழ்றான் நம்மள நிறைய பேர். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கடா, நாங்க சொன்னதுதான். அதனால அந்த இந்த ஜீவனை அல்லாஹ் தந்த இந்த நியாமத்தை அவன் பாதையிலே நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் அப்படின்னு மரியம்மை சமர்ப்பணம் செஞ்சார். மரியம்மை என்ன செய்தார்கள், சமர்ப்பணம் செய்தார்கள். சமர்ப்பணம் செய்து அழகு முறையில அவருக்கு ஒரு கார்டியன் ஒண்ணு நியமிச்சாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு மாடத்தை கட்டினாங்க. மாடம்னா பள்ளிவாசல்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு பள்ளிவாசல் மாதிரி ஒரு அமைப்பை கட்டி அங்கே மரியம் ஃபுல்லா இபாதத்துல தான் இருக்கணும். அவங்களுடைய இயற்கை தேவைகளை மட்டும் செலுத்துறதுக்கு வெளியில வரலாம், மற்றபடி உள்ளே இருக்கணும். அதிகாரம் பண்ணல அவங்க, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. அந்த அம்மாவை இதை உள்வாங்கி கொண்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் தாய் தப்பம் வளர்த்தாங்க. வளர்த்த பிறகு அங்க விட்டுட்டாங்க. தொழுதுகிட்டே இருப்பாங்க, இபாதத் செய்து கொண்டே இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இபாதத்திலேயே அந்த அம்மா பலாபலன்களை கண்டவர். எப்பேற்பட்ட பலாபலன்களை கண்டவர். நம்மள மாதிரி ஆடி குறுக்க அமாவாசை குறுக்க பள்ளிக்கு வர்ற கூட்டம் இல்லை, அல்லாவையே நினைத்து பள்ளியிலேயே வாழக்கூடியவங்க. அதனால எப்பேற்பட்ட ஒரு அதிசயத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா, உலகத்திலேயே சொர்க்க உணவு கொடுக்கப்பட்ட ஒரு தாய் அந்த அம்மா. எங்கேயாவது வருதா நமக்கு சொர்க்க உணவு? புகாரி ஹோட்டல்ல இருந்து உணவு ஆர்டர் பண்ணா அங்க இருந்து வரும், சங்கீதால ஆர்டர் பண்ணா அங்க இருந்து வரும், சொர்க்கத்துல ஆர்டர் பண்ணா வருமா? நமக்கு வராது. ஆனா இந்த அம்மாவுக்கு வந்துச்சு. இந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சது, வந்தது. கார்டியனாக யாரை நியமனம் பண்ணாங்க, ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை நியமனம் பண்ணாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தந்தையின் ஸ்தானத்தில் உள்ள ஒரு உறவு, இரத்த பந்த உறவு, வயோதிகர். அதனால அவரை நியமனம் பண்ணி அவர் தான் உணவு கொண்டுட்டு போவார். உணவு கொண்டுட்டு போய் மரியமுக்கு கொடுப்பாரு. ஒரு நாள் என்ன செய்யறாருன்னா, உணவு கொண்டுட்டு உள்ள போறாங்க. அல்லாஹ் பதிவு செய்யறான் பாருங்க, அல்லாஹ் பதிவு செய்யறான் பாருங்க. உள்ள அப்படி கொண்டுட்டு என்ன செய்யறாருன்னா போறாரு. போனா அங்கே உணவு பதார்த்தங்கள் அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. யாரோ முன்னாடி வந்து பதார்த்தங்களை கடைபிடித்தது போன்று அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சரியம் என்னவென்றால், அந்த சீதோஷ நிலையில் கிடைக்காத கனி வர்க்கங்கள், அந்த சீதோஷ, இப்ப சீத்தாப்பழத்தை நீங்க பார்க்கவே முடியாது. எங்கேயாவது பாத்தீங்களா சீத்தாப்பழத்தை? பெரும்பாலும் பார்க்க முடியாது. எங்கேயோ அத்த சொத்தை இருக்கலாம். சீத்தாப்பழ சீசன் இப்ப கிடையாது. அந்த சீத்தாப்பழத்தை வைத்தா எப்படி இருக்கும், குளிர் கடுமையான வெப்ப காலத்துல முழுக்க முழுக்க அப்படியே பழவர்க்கங்கள், அந்த சீதோஷ நிலையில் கிடைக்காத பழவர்க்கங்கள் அனைத்தும் வைக்கப்பட்டு அவங்க அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆச்சரியம் மேலிட அவர் கூறுகிறார், அவர் கேட்கிறார், யா மரியமு அன்னா லக்கி ஹாதா, இதெல்லாம் உனக்கு எங்கிருந்து வந்தது, யார் தந்தது என்று கேட்கிறார்.
அவங்க ரொம்ப கேஷுவலாவே சொல்றாங்க அந்த அம்மா, காலத்து ஹுவ மின் இண்டில்லாஹ், இது எல்லாமே என் ரப்பு எனக்கு தந்தது என்று சொல்றாங்க. சார் என்ன பெரிய வார்த்தை! இன்னைக்கு நம்ம அல்லாஹ் தந்ததுன்னு எங்கேயாவது சொல்லியிருப்போமா? நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? இது முந்தா நாள் பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு நான்ன்றதுதான் வரும் முன்னாடி. என் ரப்பு எனக்கு தந்ததுன்னு சொல்றக்கூடியவங்க நம்மள 100ல வெறும் 10% மக்கள் மட்டும்தான். தன் உழைப்பை நம்புபவன், தன் திறமையை நம்புபவன், தன் சக்தியை நம்புபவன், தன் பணத்தை நம்புபவன், தன் செல்வாக்கை நம்புபவன், தன் ஆளுமையை நம்புபவன், தன் வியாபாரத்தை நம்புபவன், தன் பிள்ளைகளை நம்புபவன், தன் குடும்பத்தை நம்புபவன், தன் மால் செல்வங்கள் அனைத்தும் சொத்துக்கள் அனைத்தும் தன்னை பெரிய அளவுக்கு காப்பாற்றும் என்று நம்புபவன் தான் 100ல 90% இருக்கும். 10% மக்கள் தான் அல்லாவை சார்ந்து வாழக்கூடியவர்களாக இருப்போம் சகோதரர்களே. அந்த நபராக ஹஜ்ரத் மரியம் இருந்தாங்க. சொன்னாங்க, காலத்துஹு மின் இண்டில்லாஹ், இது என் ரப்பு எனக்கு தந்ததுப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ஈமான் பாருங்க, அந்த 2 ஈமானுக்கும் மத்தியில் எழோடக்கூடிய ஜோதி, அந்த 2 ஈமானும் மோதும் போது ஏற்படக்கூடிய ஒளிக்கீற்று. உடனே பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைக்கு, ஜக்கரியாவை பொறுத்தவரை மரியம் ரொம்ப சின்ன பிள்ளை, சின்ன குழந்தை, அவளுக்கு கொடுத்த நீ இந்த கிழவனுக்கு தரமாட்டாயா? அந்த இடத்திலேயே அந்த பள்ளிவாசலுக்குள்ள நின்று ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பீடத்தில் நின்று கொண்டே ஹஜரத் ஜக்கரியா துஆ செய்கிறார். قال رب هب لي من لدنك ذرية طيبة. கேட்கவே முடியல அவரால. கைகள் எல்லாம் ஆடி போச்சு, நாடி நரம்பெல்லாம் பலகீனமடைந்து விட்டது. ஆனாலும் ஈமான் பலகீனமடையவில்லை. என் ரப்பின் மீது உள்ள பலமான தவக்குல் பலகீனமடையவில்லை. அதனால அவர் கேட்கிறாரு பாருங்க, ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரிய்யத்தன் தய்யிபா, நல்ல ஒரு குணமுள்ள ஒரு அற்புதமான சந்ததி எனக்கு தா, பரிசுத்தமான சந்ததி எனக்கு தா. இன்னக ஸமீஉத் துஆ, நிச்சயமாக துஆக்கள் அனைத்தையும் உள்ளத்தால் வடித்து உள்ளத்தால் வேதனையில் விம்மி தவிக்கின்ற ஒவ்வொரு மூமினுடைய துஆவையும் நீ கேட்பவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுதான் தாமதம். அல்லாஹ் அக்பர். فنادته الملائكة وهو قائم يصلي في المحراب. அந்த மெஹராப்ல அல்ஹம்துலில்லாஹ் அத்தனை மலக்குமார்களும் ஒன்று திரண்டுட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த இடத்துல ஒரு நல்ல மூமியினுடைய துஆவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இஸ்ஸத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறார். நாம அப்படி துஆ செய்யாததுனாலதான் இன்னைக்கு நம்முடைய துஆவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாம போய்விட்டது. நம்முடைய துஆவை அங்கீகரிக்கக்கூடியவர்கள், நம்முடைய துஆவை அப்படியே மரியாதை செய்யக்கூடிய மலக்கள் இருக்கிறார்களா என்பது சந்தேகம்தான். ஆனாலும் நாம் கவலை கொள்ள தேவையில்லை. அவர்களுடைய கண்களுக்கு தெரிந்தார்கள், அவர்கள் நபிமார்கள் என்பதால். நீங்களும் தவக்குலை உச்சத்தில் வைத்து, இறை நம்பிக்கையை உச்சத்தில் வைத்து, அல்லாஹ்விடத்தில் ஓர்மை நிலையோடு கேட்கக்கூடிய துஆவுக்கு நிச்சயமாக அவங்க என்ன செய்வாங்க? மரியாதை செலுத்துவார்கள். அவருடைய அந்த வயதானவருடைய துஆவுக்கு அத்தனை மலக்களும் மரியாதை செலுத்தினார்கள். அவர் அனைவரும் அழைத்தாங்க மலக்குகள். அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா முஸத்திகன் பிகலிமத்தின் மினல்லாஹி வஸய்யிதன் வஹஸூரன் வநபிய்யன் மினஸ் ஸாலிஹீன். உங்களுக்கு நாங்க சுப செய்தி கூறுகிறோம், யஹ்யா என்ற ஒரு குழந்தையை நாங்கள் தருகிறோம். அல்லாஹ் பேர் வச்ச குழந்தை ஒரு ஆள் தான். மற்றவங்களுக்கு எல்லாம் நம்ம வாப்பா அம்மா தான் பேர் வைப்பாங்க. ஆனா ஹஜரத் ஜக்கரியாவுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வமான யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுக்கு யார் தான் பேர் வச்சா? யார் தான் உஸ்தாது? அல்லாஹ் தான் பேர் வச்சா யஹ்யான்னு. அவர் பேர் வைக்கல. யஹ்யா என்ற ஒரு மகவை நாங்கள் தருகிறோம். அவர் ரொம்ப உண்மையாளரா இருப்பாருப்பா, நபியாவும் இருப்பார். நபியாக்கியே கொடுத்தான். உலகத்துல எந்த ஒரு பர்சனையும் அல்லாஹு தஆலா சிறிது காலத்துக்கு பிறகுதான் நபியாக ஆக்குவான். வானிலிருந்து தொபுகடீர்னு பிறக்கும் போதே நபியாக வந்து விழுந்தவர் ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு துஆவுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் பரீட்சித்து பார்க்க வேண்டும்.
அதிலும் குறிப்பாக ஒரு தந்தையின் மகத்தான துஆவுக்குள்ள அந்த வலிமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் பரீட்சித்து பார்க்க வேண்டும். அவர் கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தார். நிறைய சொல்லிக் கொண்டே இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள் அதனுடைய முழு வரலாறை உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் படைத்தவனுடைய விஷயத்தில் நிராசை என்பது ஒரு மூமினுக்கு அழகல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது எனக்கு ஹைர் இல்லை, எனக்கு நன்மை இல்லையாததனால் எனக்கு தர மறுக்கிறான் அல்லாஹ். ஒன்று. இன்னொன்று, நிச்சயமாக தருவான். அது ஒரு வேளை தாமதமாக தரலாம். நான் என்ன சுத்தமா எவ்வளவு பாவங்கள் செய்கிறேனே, அதனால் என் பாவங்களின் காரணமாக சிறிது காலம் ரப்பியுடைய உள்ளம் சாந்தமாகின்ற வரைக்கும் தாமதமாகிறது அப்படின்னு ரெண்டாவது. மூணாவது என்ன தெரியுமா நினைக்கணும், இந்த துவா ஒரு வேளை நான் நிரந்தர உலகத்தில் என் ரப்பு நான் நன்றாக வாழ வேண்டும் சொர்க்கத்தில் என்பதற்காக அந்த துவாவை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறானோ அப்படின்னு ஒரு 3 தாட்ல ஒரு மூமின் அதை ஆசுவாசப்படுத்தி கொண்டானேயானால் அந்த துவா அவனுக்கு ஒரு பெரும் வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்திவிடும். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக.